வணக்கம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் கோகிலத்தண்டு தான் கறி சமைக்க போகிறோம். இந்த கறி சாதாரணமாக நாங்கள் சமைக்கக்கூடிய கறி வகைகளில் அடக்க முடியாது. ஏனெண்டா இதே ஒரு மருந்து கறின்னு தான் சொல்ல வேணும். அவ்வளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. வாங்க நாங்கள் சமைப்போம். நான் இதில் 350 கிராம் அளவுக்கு கோயிலத்தண்டு எடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் தோல் சீவி எடுத்துக்கொள்ளுவோம். சாதாரணமாக நாங்கள் இதோட தோலை சீவி எடுக்க முடியாது. தோல் கொஞ்சம் சரியான இறுக்கமாக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் தோல் சீவ வேணும். சில இடங்களில் இந்த தண்டு தோல் சீவியே விற்கிது. அப்படியாக நாங்கள் வாங்க முடியுமென்று சொன்னால் அதுக்கு நல்ல தோல் சீவி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா நாங்கள் தோல் சீவி கரை நேரம் வச்சோம்னா இதில் அந்த கயர்த்தன்மை வந்துடும். இதை நாங்கள் முழுசாக வச்சு தோல் சீவாமல் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு தோல் சீவினோம்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக தோலை சீவி எடுத்துடலாம். இந்த கோயிலக்கிழங்கு முக்கியமாக மூல வருத்தம் இருக்கிற ஆக்களுக்கு நல்ல ஒரு மருந்து. இந்த மூல வருத்தம் இருக்கிற ஆக்கள் இந்த கிழங்கை தேடி தேடி சாப்பிட வேணும். கிழமையில் 2 நாள் இருந்தாலும் சாப்பிட வேணும். எல்லா வகையான மூலங்களுக்கும் இது சிறந்த மருந்து. இதில் நாங்கள் வெட்டேக்கில் நடுவில் பார்த்திங்கன்னு சொன்னால் நூல் மாதிரி கொண்டிருக்கும். அந்த நூலை நாங்கள் எடுக்கக்கூடாது. நூலோடு தான் சமைக்க வேணும். இதை நான் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் சின்னனாக வெட்டலாம், பெருசாகவும் வெட்டலாம். இப்போ எங்களுக்கு பொதுவாக எல்லா இடத்துலையுமே உணவு பாதுகாப்பு என்று சொல்கிறது கொஞ்சமும் இல்லை. நாங்கள் நிறைய பூச்சி மருந்துகள் தெளிக்கப்பட்ட மரக்கறி வகைகளை தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஆனால் இந்த கோயிலை எந்தவித கிருமி நாசினியும் இல்லாமல் சும்மா தன்பாட்டுக்கே புதர்களையும் சதுப்பு நிலங்கள்லையும் வளரக்கூடியது. அவ்வளவும் எங்களுக்கு உடம்புக்கு நன்மை தரக்கூடியது. நாங்கள் கோயிலையை வெட்டிட்டோம். இதை தண்ணிக்கு போட்டு வச்சுருவோம். சின்ன மசாலா ஒன்று செய்து கொள்வோம் இந்த கறிக்கு. இதில் நான் ஒரு 3 வேசக்கரண்டி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கொள்கிறேன். மிளகு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதோட சின்ன துண்டு கருவாப்பட்டையும் போட்டுக்கொள்கிறேன். நான் சின்னதாக 2 துண்டு கருவாப்பட்டை போட்டுக்கொள்கிறேன். மெல்லிய நெருப்பில் இதை கொஞ்சம் கலந்து விடுவோம். மல்லி முதல் கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ நாங்கள் இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த மல்லி, மிளகு, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் சூடு இருந்ததுக்கு பிறகு நாங்கள் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். ஒரு அரை மேசக்கரண்டி போட்டால் காணும். அதோட சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்து கொள்ளுவோம். இவ்வளவு மருத்துவ குணமுள்ள இந்த கோயிலையை ஆக்கள் பெருசாக வாங்குறது இல்லை. ஏன்னா சமைக்க தெரியாதுன்ட்டு சொல்லி. நான் இதில் மஞ்சள் கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இது வீட்டில் இருந்தது. அதையும் இதில் போட்டு வறுத்து கொள்ளுவோம். இப்போ எங்களோட மசாலா வறுபட்டுட்டுது. இந்த கணக்கில் வறுபட்டால் காணும். இதை நாங்கள் அப்படியே தாய்ச்சி சூட்டில் வச்சோம்னு சொன்னால் நல்ல முருகலாக வந்துடும். மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கொள்ளுவோம். நான் இதில் கோயிலை தண்ணியில் போட்டு வச்சுருந்ததை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இருக்கிறேன். இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு நான் இந்த கறிக்கு எங்கட தூள் போட இல்லை. நான் இதில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா நான் அந்த மசாலாவை அப்படியே சேர்த்து அரைச்சிட்டேன். பிறகு எங்கட தூளும் போட்டோம்னு சொன்னால் மசாலா கூடுதலாக இருக்கும். இப்போ இதோட நாங்கள் மிக்சியில் அடித்து வச்சுருந்த இந்த மசாலாவையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட புளித்தண்ணியும் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா கலந்து விட்டுக்கொள்ளுவோம். கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஊற விடுவோம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் இந்த தண்டில் நல்லா ஊறி பிடிக்கும். இதை நாங்கள் இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு மற்ற வேலையை செய்து கொள்ளுவோம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். நான் ஒரு 3 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். இதில் கடுகு போட்டுக்கொள்ளுவோம். அதோட வெந்தயம் கொஞ்சமும் சேர்த்துக்கொள்ளுவோம். கடுகு வெடித்ததுக்கு பிறகு நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கலந்து விடுவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும்.
வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் இதில் இஞ்சியும் உள்ளியும் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 7-8 பல் உள்ளியும் எடுத்து இடித்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு கலந்து விடுவோம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இஞ்சி உள்ளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டுது. இதுக்கு பிறகு நாங்கள் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். ரம்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரே ஒரு தக்காளி பழம் தான் சேர்த்துருக்குறேன். நாங்கள் கறிக்கு ஏற்கனவே புளி கிழவை அந்த தண்டோடு சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் தக்காளி பழம் போட்டால் காணும். இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி பழம் கொஞ்ச நேரம் அவியட்டும். இப்படியே சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். தக்காளி எல்லாம் வதங்கிட்டுது. இனி நாங்கள் கலந்து வச்சுருந்த எங்களோட கோயிலை தண்டுகளை சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் நாங்கள் கோயிலை கலந்து வச்சுருந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியையும் விட்டுக்கொள்ளுவோம். ஏன்னா இது அவியறதுக்கு தண்ணி கொஞ்சம் தேவை. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு இதை நாங்கள் மூடி அவிய விட வேணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் இதை நாங்கள் நல்ல நெருப்பில் அவிய விட வேணும். இடையில ஒருக்கா நாங்கள் திறந்து கலந்து விட வேணும். இப்போ நாங்கள் மூடி வைப்போம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். 8 நிமிஷம் போல் ஆகிட்டுது. நான் இடையில ஒருக்கா கலந்து விட்டுருந்தேன். தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படியான மரக்கறிகளை வேண்டி கட்டாயம் சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நிறைய நோய்களுக்கு இதில் மருந்து இருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம். தேங்காய் பால் விட்டு அப்படியே நாங்கள் வத்த விட்டு எடுத்தோம்னு சொன்னால் இப்படி ஒரு சுவையான கறியை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சாப்பிடாத நீங்கள் கூட அடிக்கடி வேண்டி சாப்பிடுவீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த கறி. சிலருக்கு பயமாக இருக்கலாம், எங்களுக்கு அறிமுகம் இல்லாத மரக்கறிகளை நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி. அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை. இங்கே எங்களோட இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிலங்கை பக்கம் சிங்களவர்களோட பிரதான உணவுன்னு சொல்லலாம். கிழமையில 2-3 நாள் கிடைக்கிற நேரமெல்லாம் இதை சமைச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் பயப்படுறது. இதை மூடி வைப்போம். தேங்காய் பால் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நாங்கள் திறந்துட வேணும். திறந்து ஒருக்கா கலந்து விட்டுட்டு நல்ல நெருப்பில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். நான் இந்த கறிக்கு தூள் கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தது. அதால் நான் மிளகாய் தூள் ஒரு கரண்டி போல் போட்டேன். அது வீடியோவில் வேற இல்லை. இப்போ ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இதை நாங்கள் இப்போ அடுப்பை குறைச்சிட்டு இப்படியே ஒரு 5 நிமிஷம் தணலில் விடுவோம். விறகடுப்பு ஞாபகத்தில் தணல்னு சொல்லிட்டேன். கேஸை குறைச்சிட்டு இதை இப்படியே விட்டுருவோம். எங்களோட கறி தயாராகிட்டுது. நான் ஒரு 6-7 நிமிஷம் போல் நல்லா அடுப்பை குறைச்சிட்டு அப்படியே விட்டுருந்தேன். பாருங்கள் கறி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருமே இந்த கோயிலத்தண்டு வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. எங்களோட சுவையான கோயிலத்தண்டு கறி தயாராகிட்டுது. எங்களோட கறி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.